நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற கிருபையை தாங்க, இடைவிடாமல் உம்மை மகிமைப்படுத்த, இடைவிடாமல் உம்மை சேவிக்க எனக்கு கிருபையை தாங்க. கேளுங்கள், கேளுங்கள், பெற்றுக்கொள்ளுவீர்கள். உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்ளுவீர்கள். உங்களுடைய அபிஷேகம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஆமென். அநேகர் உண்மையாய் ஜெபிக்கிறத நான் பார்க்கிறேன். கர்த்தர் உங்க இருதயத்தை பார்க்கிறா. நான் உங்க முகத்தை தான் பார்க்கிறேன். கர்த்தர் உங்க இருதயத்தை பார்க்கிறா. கர்த்தர் இப்பொழுது உங்களை தொடுகிறார். உங்கள் வாழ்வை மாற்றுகிறார். ஆமென். புதிய மாதத்தில் புதிய துவக்கத்தை தருகிறார். புதிய மாதத்தில் புதிய அபிஷேகத்தை தருகிறார். புதிய மாதத்தில் புதிய கிருபையை கர்த்தர் தருகிறார். கர்த்தருடைய கிருபைக்கு நன்றி சொல்லி கர்த்தரை ஆராதியுங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹalleluya, ஹalleluya. நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் பெரியவர், நீர் போதுமானவர். ஹalleluya. இமம மகதன பலஷதுர மரத ரியந்தன மகஷதர பலகதனா ரீமா பகதனேரே லகஷதுனனன ரபகதன மலகதனே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஆராதிக்க விரும்புறவங்க கண்களை எல்லாம் மூடணும், வேடிக்கை பார்க்க கூடாது. இது ஒரு முக்கியமான நேரம். யாரும் ஆராதனை நேரத்தை அசட்டை பண்ணக்கூடாது. நல்ல கவனிங்க. நம்ம உண்மையான தெய்வத்தை ஆராதிக்கிற பிள்ளைகள் தேவ சமூகத்தில் நிற்கிறோங்கிற பயத்தோட, கர்த்தரை பார்த்து நடுக்கத்தோட, ஆவியின் களிகூறுதலோட, விசுவாசத்தோட ஆராதனையில இயேசுவை நினைத்து ஆராதிக்கணும். இயேசு நமக்கு செய்த தியாகத்தை நினைத்து ஆராதிக்கணும். இயேசு என்னங்க அப்படி செஞ்சுட்டார்? இயேசு எல்லாரும் என்ன உதர்ன போது, எல்லாரும் என்ன கைவிட்ட போது, இவன் பாவி, நீ பாவி என்று முத்திர குத்தின போது, இந்த பாவியை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வெளிப்பட்டா, என்னை தேடி வந்தா. நான் அவரை தேடி போகல, அந்த இயேசு என்னை தேடி வந்து எனக்காய் அடிக்கப்பட்டா, எனக்காய் அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும் சிந்தினார். எனக்காய் மரணத்தை ருசி பார்த்தார். எனக்காய் அடக்கம் பண்ணப்பட்டார். எனக்காய் உயிரோடு எழுந்தார். என்னை சேர்க்கும்படி சொல்லுங்கள், என்னை சேர்க்கும்படி, என்ன ஆத்தும மணவாளன் என்னை சேர்க்கும்படி அவர் சொன்னபடி மறுபடியும் வருவார், என்னை சேர்த்துக் கொள்ளுவார். அவரை போல என் வாழ்க்கையில எனக்கு நன்மை செய்ய உலகத்துல வேற யாரும் இல்லை. அதனால நான் என் மனசார சொல்லுவேன், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம். நீர் நல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு. இன்னும் சத்தத்தை உயர்த்தி, நீர் நல்லவர் இயேசுவே, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் உணர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். ஹalleluya, 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 ஹalleluya. பாவியான என்னையும், பாவியான என்னையும் உணர்ந்து சொல்லுங்கள், உம் பிள்ளை. இதை விட பெரிய பாக்கியத்தை வேற யாரு தர முடியும்? பாடுவோம்.
பாவியான என்னையும் உம் பிள்ளையானால மனசார சபையோடு இணைந்து சொல்லுவேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு. எல்லாரும் முழு கரங்களை உயர்த்தியே ஹல்லேலூயா இயேசுவே எங்கள் தெய்வமே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். பரிசுத்தரே, எங்களை படைத்தவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. எங்களை அழைச்சிங்களே, என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீர் நல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீரே இயேசுவே, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி சொல்லுங்க, இயேசு நீர் நல்லவர், இயேசு நீர் வல்லவர். உம்மை போல எங்களை நேசிக்க வேற யாரும் இல்லை ஆண்டவரே. உம்மை போல பரிசுத்தர் வேற யாரும் இல்லை ஆண்டவரே. உம்மை போல வல்லமை உள்ளவர் வேற யாரும் இல்லை ஆண்டவரே. பரிசுத்தத்தில் பயப்படத்தக்கவர், துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், துதிக்கப்படத்தக்கவர், ஆராதனைக்கு உரியவர் இயேசு 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 என்று சொல்லி நல்ல கையை தட்டி அந்த பரிசுத்தம் உள்ள இயேசுவை வாய்களை திறந்து மகிமைப்படுத்துங்கள். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்கள், துதி பலிகளை செலுத்துங்கள், ஆராதனை பலிகளை செலுத்துங்கள். எங்களையே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை தூய்மைப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே. எங்கள் பாவங்களால் எங்களை கழுவுங்கப்பா. கடந்த மாதம் எல்லாம் கர்த்தருடைய கிருபை கூட இருந்தது. இந்த வருடத்தின் 8 மாதங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். பைபிள் சொல்லுது, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆமா பிரதர், அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு பாடு, ஆனா எப்படி வந்தோன்னே தெரியல. அதுதான் தேவ கிருபை. கடந்து வர கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். 2 கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். வாய் திறந்து ஏசப்பாவுக்கு நன்றி சொல்ல விரும்புறவங்க, கர்த்தர் ஒருவரே எங்களை நடத்தினார் என்கிற நம்பிக்கை உள்ளவர்கள், இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நம்மை நன்மையால் நிரப்பும்படி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இந்த புதிய மாதத்தின் ஒவ்வொரு நாளும் தேவ கிருபைக்குள்ளாக கர்த்தர் நம்மை மறைக்கும்படி ஜெபம் பண்ணுங்கள். வாய் திறந்து இந்த புதிய மாதத்தில் நாம் செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபம் பண்ணுங்கள். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நமக்கு நல்ல சமாதானத்தை தர, இந்த புதிய மாதத்தில் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கும்படி ஜெபம் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் வேலை செய்வதற்கு நல்ல பலனை கர்த்தர் தரும்படி ஜெபம் பண்ணுங்கள். புதிய புதிய தருணங்களை தரும்படி கர்த்தரிடத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். வெளியூர்களில் வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள், படிப்பு நிமித்தம் வேலை நிமித்தம் இருக்கிறவர்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படி, இந்த புதிய மாதத்தில் கர்த்தருடைய பாதுகாப்பு அளவில்லாமல் வெளிப்படும்படி, ஆண்டுடைய மகிமையின் பிரசன்னம் நம்மை பாதுகாக்கும்படி நம்முடைய தேவனை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திர பலிகளை
வாய்களை திறந்து சத்தமாய் செலுத்துங்கள். யாருக்கும் மகால மரணங்கள் வராதபடி கர்த்தர் பாதுகாக்கும்படி, எந்த வியாதியின் தொற்றுகளும் தொடாதபடி கர்த்தர் பாதுகாக்கும்படி, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன வார்த்தை இந்த புதிய மாதத்தில் வெளிப்படும்படி ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். ஆண்டவரே, சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை பாதுகாப்பையும் நம்முடைய சிரசுகளிலே கர்த்தர் ஊற்றும்படி ஜெபம் பண்ணுங்கள். நம்முடைய பிள்ளைகள் மேல ஊற்றும்படி ஜெபம் பண்ணுங்கள். வாகனங்கள் மேல தேவ பாதுகாப்பு ஆளுகை செய்யும்படி ஜெபம் பண்ணுங்கள். ஹalleluya. நன்றி பரிசுத்தரே. இந்த மாதத்தின் முதல் நாள் உங்க சமூகத்தில் அமர்ந்திருக்க வந்திருக்கிற எங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் நடைபெறுகிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் 2 கரங்களை உயர்த்தி கர்த்தரை மனதார ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எங்கள் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்கள் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உங்க நன்மையை வெளிப்படுத்துங்கப்பா. உங்களுடைய சித்தத்தை வெளிப்படுத்துங்க. உங்களுடைய பரிபூர்ண சித்தத்தை வெளிப்படுத்துங்க. உங்க திட்டத்தை வெளிப்படுத்துங்க. விசுவாச குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கள் தேசத்தில் ஒரு மாற்றம் வரட்டும். நாங்கள் ஊழியம் செய்கிற பகுதிகளில் ஒரு மாற்றம் வரட்டும். ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும். சபையில் ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் குடும்பங்கள், முழு குடும்பமும் ரட்சிக்கப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்படி நின்றவாறே சங்கீதங்களின் பகுதி நாம் சேர்ந்து வாசிப்போம். ஸ்தோத்திரம். சங்கீதம் 50:16 முதல் 23 வரை. சங்கீதம் 50:16 முதல் 23 வரை. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? சிற்றை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். நீ திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய். விபச்சாரரோடும் உனக்கு பங்கு உண்டு. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். உன் நாவு சற்பனையை பிணக்கிறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை நீ செய்யும்போது நான் மௌனமாயிருந்தேன். உன்னை போல நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். தேவனை மறைக்கிறவர்களே, இதை சிந்தித்து கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான்